கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளை எங்களை காணச் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்மை துதிக்கும்படி எங்களை அமரச் செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த சத்தத்தை கேட்டு அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுவாராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவ மகிமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. தேவ பாதுகாப்பு இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான். இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடுகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் உம்மை கண்டடைவார்கள். உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். உம்முடைய சமாதானத்துக்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள். தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்களை புகையும்படி அவைகளை தொடுகிற தேவனாயிருக்கிறீர். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானமாயிருக்கிறது. எஸ்டடி கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆனாலும் எங்கள் மேல் நீர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து எங்கள் மேல் அதிக அன்பை வைத்து நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்கள் ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அற்பமாய் நினைக்கப்பட்ட இந்த மனிதர்களை ஆச்சரியமாய் எடுத்து பயன்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹalleluya. என் தாவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறோமா இருக்கிற என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற எந்தன் கண்மலையாகிய கர்த்தருக்கு இந்த காலை வேளையில் நான் ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையிலே இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா, மாயையை பேசும் மாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி நீர் தப்புவியும் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. நெருங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தெய்வமே, இந்த காலை வேளையில் நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கிற தேவனாய் இந்த காலை வேளையிலே நீர் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. விடுதலையை கொடுக்கிற என் தெய்வமே, உமக்கு நன்றி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறீர். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனப்பா. நீர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை சுவாமி. அமராஜா, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையிலே அளவில்லாத உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும், மனதுருக்கம் உண்டாகட்டும் சுவாமி. யாரையும் புறம்பே தள்ளாத என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அமராஜா இயேசுவே, மங்கி எரிகிற திரிய நீர் அணையாதவரப்பா. மறுபடியும் பிரகாசித்து எரிய செய்யக்கூடிய தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் மங்கி எரிகிற திரியை போல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மீண்டும் பிரகாசித்து எரிய செய்வீராக சுவாமி. இந்த காலை வேளையும் அபிஷேக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, எங்களை நீர் கழுவுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நீர் கழுவுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் கழுவட்டும் அப்பா. அமராஜா, இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் புறக்கணியாத தெய்வம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தெய்வம். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவரப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி, இதயத்தில் நொறுங்குண்டவர்களாய், ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், கசப்புகள் என்று சொல்லி ஐயோ ஐயோ என்று சொல்லி அழுது கொண்டு இயேசுவே கண்ணீரை வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆயிற்றோ, இனி அவ்வளவுதான், இனி நான் எப்படி வாழ்வது, என் சூழ்நிலைகள் ஏன் இப்படி மாறிவிட்டது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வியாதி வந்துவிட்டது என்று சொல்லி யாரெல்லாம் இதயத்தில் நொறுங்குண்டவர்களாய் இயேசுவே இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கதறுகிறார்களோ, அவர்களை நீர் குணமாக்குகிற தேவனாயிருக்கிறீர் சுவாமி. அவருடைய காயங்களை நீர் கட்டுகிற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. காயம் கட்டுகிறவரே, இந்த பூமிக்கு மருத்துவராய் வந்த மருத்துவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்மை நோக்கி
பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் காயம் கட்டப்படட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தரே துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. அமராஜா, உம்மை துதிப்பது இன்பமானது. உம்மை துதிக்கிற பொழுது கட்டுகள் அருந்து போகிறது. உம்மை ஆராதிக்கிற பொழுது ஹல்லேலூயா சங்கிலிகள் அறுபட்டு போகிறது. பவுலும் சீலாவும் துதித்து உம்மை பாடுகிற பொழுது சங்கிலிகள் அறுபட்டு போனது. அமராஜா, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து அப்பா உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக கட்டப்பட்ட அத்தனை சங்கிலிகளும் அறுபட்டு போவதாக. அத்தனை கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுவதாக. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நேசித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் சங்கிலிகளை அறுக்கிறீர் சுவாமி, கண்ணிகளை அறுத்து எறிகிறீர் சுவாமி. ஓ ரிகலபாஷிமா லிகா யாதுலமாவா ஷிக்கலபரிபிலியாங்குனதி திமா ஷாகலமோ ரிபிலியாங்குனா ரிஷாலதியா குலதியாவலஷி மந்தலபாரே ரிமா ஷாகா லிகா லுபரியாந்துனதி. தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. அபிஷேகம் இப்படியாக இறங்குவதாக. நுகங்களை முறிக்கத்தக்கதாக, வியாதிகளை சுகமாக்கத்தக்க, பலவீனர்களை பலவான்களாய் மாற்றத்தக்கதாக, சத்துருவின் கிரியைகளை அப்பா துரத்தத்தக்கதாக, அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக திராணியையும் பலத்தையும் இப்பொழுதே நீர் கொடுப்பீராக சுவாமி. சர்வ வல்லமையுள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. அமராஜா, நீர் குதிரையின் பலத்தில் விருப்பமாய் இருக்கிறவர் அல்ல, வீரனுடைய கால்களில் பிரியமாயிருக்கிற தேவனும் அல்ல. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர் சுவாமி. அமராஜா, தங்கள் பலத்தினால் என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேடுவது அல்ல சுவாமி. தன்னை நீதிமான் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை நீர் தேடுகிற தேவனும் அல்லப்பா. அமராஜா, உமக்கு முன்பதாக தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள். அமராஜா இயேசுவே அப்பா, உம்மை நோக்கி பார்க்க கூட ஐயோ நான் செய்த பாவம் இவ்வளவா இருக்கிறது, நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. எருசலேமே, இப்பொழுதும் நீர் கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை நீ துதி. உன்னை அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய பலத்தினால் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை பலப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்டுகளைப் போல நிற்பார்கள் என்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவாராக இயேசுவின் நாமத்தினாலே. அம்மாராஜா, யாரெல்லாம் குடும்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, ஐயோ என்னால் சாப்பிட முடியவில்லை, சரியான உணவு வாங்க கூட எனக்கு காசு இல்லை, வருமானங்கள் குறைவாக இருக்கிறது, எவ்வளவுதான் நாங்கள் சேர்த்தாலும் எவ்வளவுதான் வருமானங்களை ஈட்டிக்கொண்டாலும் ஒன்றும் எங்கள் கைகளில் நிற்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. அம்மாராஜா, 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்த என் தேவன் அப்பா, நீங்க உங்க கரத்தில் வருகிற பொழுது நீர் அதை பெருக்க செய்கிறீரப்பா, நீர் அதை பெருகச் செய்கிறீரப்பா. அதை இயேசுவே மறுபடியும் மீண்டுமாய் கொடுக்கிற பொழுது அப்பா, நீர் எப்படி ஒரு சிறுவன் உம்மிடத்தில் 2 மீன் 5 அப்பங்களை தந்த பொழுது மீதம் அவனை 12 கூடை நிறைய எடுக்க செய்திரோ, அதே போல இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அமராஜா, அவர்கள் வாழ்க்கையிலே பெருக்கங்கள் உண்டாகட்டும், பெருக்கங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்கிற என் தேவன், சத்துருவின் கைகளிலிருந்து மீட்டுக் கொடுக்கிற என் தேவன், யாரெல்லாம் உடைய பிள்ளைகளை அப்பா ஏமாற்றி அவர்களை இயேசுவே பிசாசானவன் மூலமாக தரித்திரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்களோ அப்பா, இப்பொழுதே அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக, தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுவிக்கிற என் தெய்வமே, விடுதலை நாயகனே, இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் துரிதமாய் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். எஸ்டடி அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் அவர்களை
மேன்மைப்படுத்துகிறீர் சுவாமி. உமக்கு தேவையெல்லாம் அது ஒன்றே தானப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகவே நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் அப்பா நான் வியாதியஸ்தர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே யாரெல்லாம் உருக்கத்தோடும் மனதுருக்கத்தோடும் இந்த கர்த்தரை தேடி இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த இயேசு எனக்கு அற்புத சுகம் அளிப்பார் என்கிற உறுதியான ஒரு விசுவாசத்தோடு, அமராஜா இயேசுவே, நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த ஜெபத்திலிருந்து நான் எழும்புவேன். நான் இந்த இடத்திலிருந்து நகருகிற பொழுது என் சரீரத்தில் காணப்படக்கூடிய வலிகள் வியாதிகள் நீங்கிதான் நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அப்பா உண்மையான விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பிலும் நிலைத்திருந்து உம்மிடத்தில் இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஹல்லேலூயா சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. கல்வாரி சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்ட அந்த 5 காயங்களில் இருந்து வரக்கூடிய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினால் உண்டாகிற அந்த சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் இறங்கட்டும். கால்களிலே இறங்கட்டும், கால்களிலே பலன் உண்டாகட்டும், கரடுகளிலே பலன் உண்டாகட்டும், எலும்பு வியாதிகள் மறைந்து போகட்டும், நரம்பு தளர்ச்சிகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும், கால்களிலே ஒரு பலன் இப்பொழுதே உண்டாகட்டும். கால்களில் காணப்படக்கூடிய வலிகள், பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள், எலும்பு முறிவுகள் இப்பொழுது ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இடுப்பு வலிகள் மாறட்டும் அப்பா. சரீரத்தில் வலிகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே வலிகள் இப்பொழுதே நீங்குவதாக. சிலுவையில் நீர் எங்கள் வலிகளை ஏற்றுக்கொண்டீரே அமராஜா, அந்த வலிகள் இப்பொழுதே மாறட்டும். எந்த வலி இப்பொழுது பிள்ளைகளை இயேசுவை பயமுறுத்துகிறதோ, இதயத்திலே வலி வந்து பயமுறுத்துகிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த வலி இப்பொழுதே மறைந்து போவதாக. ஒரு புதிய ஜீவன், புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதயத்தில் பலன் உண்டாகட்டும், கைகளிலே பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கழுத்து பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகத்தை நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவின் அக்கினியை நான் ஊதுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தொட்டு சுகமாக்குகிற என் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. அளவில்லாத உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் நீர் ஊற்றுகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. அமராஜா இயேசுவே, விசுவாசம் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்காக நீர் பேசுகிறீர், இறங்கி வருகிறீர், உமக்கு நன்றி அப்பா. அமராஜா இயேசுவே, அப்பா நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீரே கர்த்தர், நீரே உன்னதமானவர், நீரே எங்கள் மீறுதல்களை குலைத்து போடுகிறவர். அப்பா, பாவத்தில் விழுந்து கிடக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. அமராஜா, இந்த காலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நீர் விடுவிப்பீராக சுவாமி. கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. அமராஜா, இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசுகளே, இயேசுவின் நாமத்தினாலே வாலிப பிள்ளைகள் மேலிருந்து உன் கையை எடு என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் விலகி போவதாக, பிசாசுகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, அவன் தலையை உச்சந்தலையை உடைக்கிற என் தேவன். அமராஜா இயேசுவே, அவன் தலையை நசுக்குகிற என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டார், நசுக்கி போட்டார். இப்பொழுதே நசுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த பிசாசுகள் பிள்ளைகளை அலைக்கழிக்கிறதோ, எந்தெந்த சத்துருக்கள் தூங்க விடாதபடி இயேசுவே கேடான காரியங்களுக்கும் கேடான சிந்தனையும் கொடுத்து இரவு முழுவதும் தூங்க விடாதபடி அலைக்கழிக்கிறதோ, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட இச்சைகளின் ஆவியையும் விபச்சாரத்தின் ஆவியையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து
பாலேபோ சாத்தானே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் ஜீவ சுவாச காற்றே, உங்கள் நாமத்தின் வல்லமை நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இறங்குவாராக. புதிய அபிஷேகம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் இறங்கட்டும். வாய்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. எந்தெந்த நாவுகள் அறிக்கை பண்ண முடியாமல் இயேசுவே கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது அறுத்து போடுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. கட்டுகளை எல்லாம் நான் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நாவுகள் அந்நிய பாஷைகளை பேசுவதாக. நாவுகள் அந்த பரலோக பாஷைகளை பேசுவதாக. பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி இப்பொழுது இறங்கட்டும். பரலோகத்தில் உள்ள அந்த ஜீவ சுவாச காற்று இப்பொழுது வீசட்டும். ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளுக்குள்ள செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிமாஷா ராகாலாதா யாஷு லாமு ரபா லபா ஷிகாலா தியாந்துனதி ராஷா லாமா காஹ ரியாக்கலா தியாந்துனபி மாஷி அலவு தபல் லபரியான் தனா திகா யாசா லவோ ரதிலியான் துனதிக்கலா ரிமா ஷிபிலிபிரியா குல திபிரியான் தன திலிபரியான் தனி நிஷா லாஹு ரவராக்கி ஹவுசா தலமுரியான் தனம் நிமா ஷகலா குரியா குன் நாதுலாபிரியாக்கு ஷகல்லு மரியதந்துனதி. அந்நிய பாஷைகள் பேசத்தக்கதாக அப்பா இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக சுவாமி. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே உங்கள் அபிஷேகம் இப்பொழுதே ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் அதை பெற்றுக் கொள்ள மாட்டான். இயேசுவே, பரத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுதே வெளிச்சம் இறங்கட்டும் அப்பா. நீதியின் வெளிச்சம் இறங்கட்டும் சுவாமி. வல்லமையின் வெளிச்சம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தக்கூடிய வெளிச்சம் இறங்கட்டும். ஜீவனை கொடுக்கக்கூடிய வெளிச்சம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை, புத்தியை தெளிவிக்கக்கூடிய வெளிச்சம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவையில்லாத புலம்பல் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையுடைய வாயிலிருந்து அது நீங்கி போகட்டும் அப்பா. இதயத்திலிருந்து நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்போ பார்த்தாலும் தரித்திரங்களை பேசுவது, சாபமான வார்த்தைகளை பேசுவது, பிள்ளைகளை சபிப்பது, ஹல்லேலூயா, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற நாவுகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ரிஷலா கரியவலாமா ஷிக்கி யாதுலவ ஷிக் நதுலபரியக்க தின்னபலயா அவுந்தல கசிக்க நுனிங்கலபரியந்தனை. நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே நீர் செல்லுவீராக. ஹல்லேலூயா. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த காலை வேளையிலே நீர் செல்லுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. அவிழ்க்க முடியாத ஹல்லேலூயா கட்டுகளை நீர் அவிழ்ப்பீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். இயேசுவே, கோர்ட்டில் இருக்கிற கேஸ் விஷயங்கள் எல்லாம் அப்பா துரிதமாக அது உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதமாக மாறட்டும் இயேசுவே. கையெழுத்துக்களை சிலுவையில் குலைத்த என் தெய்வமே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அத்தனை கையெழுத்துகளும் குலைத்து போடப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் என்று சொன்னால் இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். விக்கிரக ஆவிகளுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பிசாசுகளே, பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற விக்கிரக ஆவிகளே, தேவையான காரியங்களை பார்க்க வைக்கக்கூடிய பொல்லாத பிசாசே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உன் கிரியைகளை, உன் பொல்லாப்பை எடுத்துக்கொண்டு நீ ஓடிவிடு என்று சொல்லி நான் கட்டளையில இடுகிறேன். பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து இப்பொழுதே விலகுவதை நான் பார்க்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலை பெறக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, தங்கள் காதுகளில் அவர்கள் கேட்டார்களோ, தங்கள் இதயத்தில் உணரப்பட்டார்களோ, அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, தங்களை முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து கண்ணீரோடு உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரையும் நீ துடைக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. கண்ணீருக்கு பதில் தருகிற என் தெய்வமே, நீர் வீணாய் உம்முடைய வார்த்தைகளை கொடுப்பதில்லை. உம்முடைய வார்த்தை ஒன்று வீணாய் மண்ணிலே விழுந்து போவதும் இல்லை. நீர் சொன்ன வார்த்தையை அதை நிறைவேற்றியே தீருகிறது சுவாமி. அதற்கு பிற்பாடு உம்மிடத்தில் அது வருகிறது. ஹல்லேலூயா. நிறைவேற்ற
நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகுமே. நிறைவான என் இயேசு இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் வருவீராக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகள் தலையின் மேலும் தங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாதவனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.